தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக உடனான கூட்டணியில் தேமுதிக எப்போதும் உறுதியாக இருக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி விருதாச்சலம் வானொலி திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் பதவி சோஃபா செட்டு கொடுத்ததும் எல்லாம் ஓடிவிட்டார்கள், ஆனால் பீரோ லாக்கரை வந்தாலும் தேமுதிக கூட்டணி தர்மத்தில் உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஒரு கொள்கை முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக நிற்போம் என்று கூறினார். ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு பின்னர் தங்கள் சுயநலத்திற்காக கூட்டணியை மாற்றிக்கொள்வது எந்த வகையில் நியாயம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். போனவங்கள வரலாறு என்னன்றதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சோஃபா செட்டு வந்தவுடனே ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சர்னா இன்னைக்கு தங்களுடைய கொள்கையவே மாத்திக்கிட்டு போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு அமைச்சர் வாங்கின. சோஃபா செட்டுல பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற. திமுக உடனான கூட்டணியில் தேமுதிக எப்போதும் உறுதியாக இருக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாளையொட்டி விருதாச்சலம் வானொலி திடலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எம்எல்ஏ கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அமைச்சர் பதவி சோஃபா செட்டு கொடுத்ததும் எல்லாம் ஓடிவிட்டார்கள், ஆனால் பீரோ லாக்கரை வந்தாலும் தேமுதிக கூட்டணி தர்மத்தில் உறுதியாக இருக்கும் என்று தெரிவித்தார். ஒரு கொள்கை முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக நிற்போம் என்று கூறினார். ஒரு கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு பின்னர் தங்கள் சுயநலத்திற்காக கூட்டணியை மாற்றிக்கொள்வது எந்த வகையில் நியாயம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயநலத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். போனவங்கள வரலாறு என்னன்றதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. சோஃபா செட்டு வந்தவுடனே ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சர்னா இன்னைக்கு தங்களுடைய கொள்கையவே மாத்திக்கிட்டு போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு அமைச்சர் வாங்கின. சோஃபா செட்டுல பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.